முருகனுக்கு அருகில் வள்ளியும் தெய்வானையும் இருப்பார்கள் என்று தெரியும். ஆனால் யார் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் எழுந்திருக்கும். முருகனின் வலது பக்கம் வள்ளியும் இடது பக்கம் தெய்வானையும் இருக்கிறார். வள்ளி இச்சா சக்தியையும் தெய்வானை கிரியா சக்தியையும் முருகன் ஞான சக்தியையும் குறிப்பவர்கள். வள்ளி இகலோகத்திலும் தெய்வானை பரலோகத்திலும் நம்மை காப்பவர்கள். வள்ளியுடைய கையில் பூலோகத்தில் காணப்படும் தாமரை மலர் இருக்கிறது. தெய்வானை கையில் தேவலோகத்தில் காணப்படும் நீலோத்பல மலர் இருக்கிறது. முருகனின் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் சொல்வார்கள். அவனுக்கு தந்தையை போன்ற அக்னி கண்ணும் உண்டு. வலது புறம் இருக்கும் வள்ளியின் கையில் இருக்கும் தாமரை மலர் முருகனின் வலது கண் பார்வை பட்டு எப்போதும் மலர்ந்தே இருக்குமாம். அதேபோல் இடதுபுறம் இருக்கும் தெய்வானையின் கையில் இருக்கும் நீலோத்பல மலரும் முருகனின் இடது கண் பார்வையினால் எப்போதும் மலர்ந்தே இருக்குமாம். அதனால் முருகப்பெருமானை இடைவிடாது அன்புடன் வணங்குபவர்களுக்கு அவன் 24 மணி நேரமும் அகலாத துணையாயிருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.